அலைக்கும். உலகில் மனிதர்களுக்காக நற்காரியங்களை நல்லபடியாக நடத்தி வைக்கும் அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். உலகில் சொர்க்க பூங்காக்கள் அதில் தனசடிலாக அவங்க அறிவிக்கிறாங்க. நீங்கள் சொர்க்கத்தின் பூங்காக்கள் பக்கமாக சென்றால் நன்றாக மேய்ந்து கொள்ளுங்க என்று நேர்மைக்குரிய ரசூலுல்லாஹி கூறியபோது, யா ரசூலுல்லாஹ், சொர்க்கத்தின் பூங்காக்கள் எவை என ஒருவர் கேட்டதற்கு திக்ருடைய சபைகள் என பதிலளித்தாங்க. நூற்கள் அஹ்மத், திர்மிதி. நற்பாக்கியம் பெற்றவர் திக்ருடைய சபைகளில் கலந்து கொள்வதை பெரும் செல்வமாக கருதணும் இன்ஷா அல்லாஹ். ஏனெனில் அவை உலகிலேயே சொர்க்கத்தின் பூந்தோட்டங்களாகும். நன்றாக மேய்ந்து கொள்ளுங்கள் என்பதன் கருத்து பசுமையான புல்வெளியில் ஒரு தோட்டத்தில் கால்நடைகள்லாம், அதாவது இப்போ ஆடு மாடுகள்லாம் நன்றாக மேய ஆரம்பிச்சிருச்சுன்னா சாதாரணமாக அவற்றை விரட்டி விட முடியாது நம்மளால். தோட்டக்காரன் தடியால் அவற்றை அடித்து அடிகளையும் வாங்கினாலும் மேய்ஞ்சிக்கிட்டு தான் இருக்கும். அது சீக்கிரமாக அங்கே நகரவே நகராது. இவ்வாறு திக்ரு செய்பவர்கள் உலக சிந்தனைகள், உலக தடைகள் ஆகியவற்றை காரணமாக அந்த சபைகளை விட்டு முகத்தை திருப்பி கொள்ளக்கூடாது. சலாம். சொர்க்கத்தில் எவ்விதமான ஆபத்துக்களும் அச்சமும் கவலையுமே இருக்காது என்பது போலவே இந்த திக்ருடைய சபையில் ஆபத்துக்களை விட்டும் பாதுகாப்பு பெற்றவையாக இருக்குது. சொர்க்கத்தை பூங்காக்கள் என்ன நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அவர் அல்லாஹ்வை திக்ர் செய்வதால் மனதில் ஏற்படுகின்ற பெருமை, பொறாமை, சூழ்ச்சி போன்ற மன நோய்களை குணப்படுத்தும் அருமருந்தாகவும் இருக்குதுன்னு ஹதீஸில் கூறப்பட்டிருக்கிறது. நிரந்தரமாக திக்ரு செய்து வருவதனால எல்லா வகையான ஆபத்துக்களிலிருந்தும் நமக்கு பாதுகாப்பு கிடைக்குது என்பதாக அல்-ஃபவாயித் என்ற நூல்லையும் ஆசிரியர்கள் சொல்லியிருக்காங்க. நீங்கள் அல்லாஹ்வை அதிகமாக திக்ரு செய்து வர வேண்டும் என உங்களுக்கு நான் கட்டளையிடுகிறேன். இதற்கு உதாரணமாக என்னென்னா, எதிரியால் விரட்டப்படும் ஒரு மனிதனை அவனை விட்டு தப்பிக்க ஒரு கோட்டைக்கு நுழைந்து பாதுகாப்பு பெற்றுக்கொள்வது போலாகும் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதில் ஒரு ஹதீஸில் கூறப்பட்டு இருக்கிறது. திக்ரு செய்பவர்கள் அல்லாஹ் தஆலாவுடைய அருகில் இருப்பவரை போன்றவர். அவரோட பேரரசன் ஆகிய அல்லாஹ் தஆலாவின் அருகில் அவன் பாதுகாப்பில் ஆகிடுகிறாரு. திக்ரு செய்வதனால் நெஞ்சம் விரிவடைகிறது, உள்ளம் ஒளிவு பெறுகிறது, இதயத்தின் கடினத்தன்மை நீங்குகிறது. இவை தவிர ஏராளமான புற பலாபலன்களை 100 வரைக்கும் உலமாக்களும் கணக்கிட்டு சொல்லியிருக்காங்க. எனவே நம்ம இந்த உலகத்தில் பெருமை, பொறாமை, சூழ்ச்சி, நோய் எல்லாத்தையும் விட்டு பாதுகாப்பு பெறுவதற்கும் மற்றும் சொர்க்கத்தில் எந்தவித கவலை இல்லாமல் நிம்மதியாக இருப்பதற்கும் எல்லாமே எல்லாத்திலும் நம்ம இருக்கும் தஃப் செய்வானாக.